தண்ணீரே, ஜீவன் தரும் நதியே. ஊறி பெருகிடு ஊறி பெருகிடு ஊற்று தண்ணீரே, ஊரெல்லாம் பாய்ந்திடும் ஜீவன் தரும் நதியே. ஊறி பெருகிடு ஊற்று தண்ணீரே, ஊரெல்லாம் பாய்ந்திடும் ஜீவன். கரங்களை தட்டி பாடுவோமா? ஊற்று தண்ணீரே, ஜீவன் தரும் நதியே. ஊற்று தண்ணீரே, ஜீவன் தரும் நதியே. ஊறி பெருகிடு ஊற்று தண்ணீரே, ஊரெல்லாம் பாய்ந்திடும் ஜீவன் தரும். இன்னொரு விசை சொல்லலாமா? ஊறி பெருகிடு ஊற்று தண்ணீரே, ஊரெல்லாம் பாய்ந்திடும் ஜீவன் தரும் நதியே. ஆரோக்கியம் உண்டாகும், போகும் இடமெல்லாம் ஆறுதல் பெருகிடும் என் ஆவியானவராலே. கரங்களை தட்டி உற்சாகமா பாடுவோமா? ஆரோக்கியம் உண்டாகும், போகும் இடமெல்லாம். ஆரோக்கியம் உண்டாகும், போகும் இடமெல்லாம் ஆறுதல் பெருகிடும் ஆவியானவரா. ஆறுதல் பெருகிடும் ஆவியானவரா. ஊற்று தண்ணீரே, ஜீவன் தரும் நதியே. ஊற்று தண்ணீரே, ஜீவன் தரும் நதியே. ஊறி பெருகிடு ஊற்று தண்ணீரே, ஊரெல்லாம் பாய்ந்திடும் ஜீவன் தரும் நதியே. சொல்லலாமா? ஊறி பெருகிடு ஊற்று தண்ணீரே, ஊரெல்லாம் பாய்ந்திடும் ஜீவன் தரும் நதியே. திரள் திரளாய் மீன் கூட்டம் நதியில் உண்டாகும், வலை வீசும் மீனவர்கள் எங்கும் நிற்பார்கள். திரள் திரளாய் மீன் கூட்டம் நதியில் உண்டாகும். திரள் திரளாய் மீன் கூட்டம் நதியில் உண்டாகும். வலை வீசும் மீனவர்கள் எங்கும் நிற்பார்கள். வலை வீசும் மீனவர்கள் எங்கும் நிற்பார்கள். சொல்லலாமா? ஊற்று தண்ணீரே, ஊற்று தண்ணீரே, ஜீவன் தரும் நதியே. எழும்பி நின்று பாடுவோமா? தண்ணீரே, ஜீவன் தரும் சொல்லலாம். ஊற்று நதியே. தண்ணீரே, ஊற்று தண்ணீரே, ஜீவன் தரும் கரங்களை தட்டி நதியே. பாடுவோமா? ஊற்று தண்ணீரே, ஜீவன் தரும் நதியே. ஊறி பெருகிடு ஊற்று தண்ணீரே, ஊரெல்லாம் ஊரெல்லாம் பாய்ந்திடும் ஜீவன் தரும் நதியே. ஊறி பெருகிடு ஊற்று தண்ணீரே, ஊரெல்லாம் பாய்ந்திடும் ஜீவன் தரும் நதியே. ஊற்று தண்ணீரே, ஜீவன் தரும் நதியே. சொல்லுவோமா? ஊற்று தண்ணீரே, ஜீவன் தரும் நதியே. ஊற்று தண்ணீரே, ஜீவன் தரும் நதியே. ஊற்று தண்ணீரே, ஜீவன் தரும் நதியே. ஆரோக்கியம் உண்டாகும், போகும் இடமெல்லாம் ஆறுதல் பெருகிடும் என் ஆவியானவராலே. ஒருவேளை ஏதாவது ஒரு சுகவீனமா, பலவீனமா, இல்லை ஆறுதல் இல்லாமல் இருக்கிறீங்களா? ஆவியானவர் தான் நம்மளுடைய பெஸ்ட் கம்ஃபர்டர், நம்முடைய துணையாளர். அவர் நமக்கு ஆறுதல் தருகிறவர். ஒருவேளை இந்த நிமிஷத்தில் அப்பா எனக்கு நீங்கள் கம்ஃபர்டராக நீங்கள் வெளிப்படுங்க, எனக்கு அப்பா சுகமளிக்கிற யெகோவா ராஃபாவா நீங்கள் வெளிப்படுங்கன்னு நம்ம கேட்கும்போது அவர் நமக்குள்ள கடந்து போய் நம்மளை உயிர்ப்பிக்கிறவராய் அவர் இருக்கிறார். நம்ம அப்படியே கரங்களை தட்டி கேட்போமா? பா ஆரோக்கியம் உண்டாகட்டும்ப்பா, ஆறுதல் பெருகட்டும் ஆவியானவரேன்னு கேட்போமா? ஆரோக்கியம் உண்டாகும், போகும் இடமெல்லாம். ஆரோக்கியம் உண்டாகும், போகும் இடமெல்லாம் ஆறுதல் பெருகிடும்
ஜீவன் தரும் நதியே ஊற்று தண்ணீரே ஜீவன் தரும் நதியே ஊறி பெருகிடு ஊற்று தண்ணீரே ஊரெல்லாம் பாய்ந்திடும் ஜீவன் தரும் நதியே ஊறி பெருகிடு ஊற்று தண்ணீரே ஊரெல்லாம் பாய்ந்திடும் ஜீவன் தரும் நதியே ஊறி பெருகிடு ஊற்று தண்ணீரே ஊரெல்லாம் பாய்ந்திடும் ஜீவன் தரும் நதியே. அப்படியே கரங்களை உயர்த்தி ஆவியானவரே அப்பா ஊறி பெருகுகிற ஆவியானவரே எங்களுக்குள்ள பெருக்கத்தை உண்டாக்குற பரிசுத்த ஆவியானவரே பலனை அப்பா பெருக செய்கிற ஆவியானவரே சுகத்தை பெருக செய்கிற பரிசுத்த ஆவியானவரே மன மகிழ்ச்சியை பெருக பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவரே எதெல்லாம் உங்களுக்குள்ள குறைவா இருக்குதுன்னு நீங்க உணர்றீங்களோ எதெல்லாம் என்கிட்ட குறைவுபட்டு இருக்குன்னு உணர்றீங்களோ ஆவியானவர் நிறைவானவர் வரும்போது எல்லா குறைவுகளும் ஒளிந்து போகுமே. அப்பா என் குறைவை மாற்ற அப்பா என்னை நிரப்புங்கப்பான்னு கேளுங்க. அப்பா என் குறைவை மாற்ற நிறைவாக நீங்க கடந்து வாங்கப்பா. அப்பா சுகவீனத்தை நீங்க மாற்றுங்கப்பா. ஓ எல்லா பலவீனத்தை நீங்க மாற்றுங்கப்பா. ஓ எல்லா தைரியத்தை நீங்க மாற்றுங்க. எல்லா சோர்வுகளை நீங்க மாற்றுங்க. ஓ ஆவியானவரே பலவீனங்கள் அப்பா பலமாய் மாற்றுகிற பரிசுத்த ஆவியானவரே ஓ என் குறைவுகள் எல்லாம் மாற்றுங்கன்னு கேளுங்க பார்க்கலாம். அப்பா என் குறைவை நிறைவாக்குகிற பரிசுத்த ஆவியானவரே ஓ உம்மை நாங்கள் துதிக்கிறோம்ப்பா. ஓ உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஓ ரதல ஷதரதலபா ஓ ரிகதலதல மியா தலதல ஓ ரிஹாதலதலபா ஓ குறைவுகளை நிறைவாக்குகிறவரே ஓ உம்மை நாங்கள் துதிக்கிறோம்ப்பா. ஓ ரதல ஷதரதலபா ஓ ரமதிரதலபா ஓ ரதல ஷியாதலதலபா ஓ ரமாதிரதலதலதலபா ஓ ரமாதிரபா ஓ அப்பா எங்கள் குறைவுகளை ஓ மறைய பண்ணுகிறவரே ஓ ரதல ஷியாதலதலபா ஓ ரமாதிரதலபா ஓ வாய்களை திறந்து அப்படியே அந்நிய பாஷையில் ஆவியானவரே என் குறைவுகளை மாற்றுங்கன்னு கேளுங்க. ஓ ரதல மதலபா ஓ என் குறைவுகள் எல்லாம் ஓ அது கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக மகிமையில் அது நிறைவாக்கப்படுவதாக. ஓ ரதலதலதலபா ஓ ரஷதலதலபா ஓ நீங்க கேளுங்க. ஓ கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுவார். அப்பா கிட்ட கேட்டா அவர் கேட்காதவர் போல இருக்க மாட்டார். தன் செவிகளை அடைத்து கொள்ள மாட்டார். அப்பா என் குறைவுகளை ஓ நிறைவாக்குங்கன்னு கேளுங்க. ஓ லதல ஷதலதலபா ஓ ரிகதரதலபா ஓ கரங்களை தட்டி உற்சாகமா கேளுங்க. ஓ ரதலமா ஷதரதலபா ரிகதலதலமா ஓ எங்கள் குறைவுகள் எல்லாம் நிறைவாக்குகிறவரே ஓ ரமலதலதலபா ஓ ரதலா ஷியாதலதலபா ஓ உயிர்ப்பிக்கிறவரே ஓ ரதலதலமா திலபா ஓ ரிமிலவா லலதிலபா ஓ இதுவரைக்கும் அப்பாவை கூப்பிட்ட நேரமெல்லாம் ஓ அவர் செவி கொடுத்தாரே. ஓ அவர் ஜெபம் கேட்டாரே. ஓ ரதிலபா ஒருவேளை என் ஜெபம் கேட்கப்படலன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல அவர் கேட்கிற தெய்வம். அவர் பேசுகிற தெய்வம். இதுவரைக்கும் ஜெபத்தை நீங்க கேட்டீங்களேப்பா. ஓ இனியும் நம்ம ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபத்தையும் அவர் கேட்டு ஓ அவர் நிறைவான பதிலை தருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் தேவன் ஓ அவர் கல்லோ மண்ணோ இல்ல. அவர் பேசாத தெய்வம் அல்ல. ஓ அவர் செவிட அல்ல. அவர் ஊமை இல்ல. அவர் பேசுகிற தெய்வம். அவர் கேட்கிற தெய்வம். நான் ஜெபித்தால் ஓ என் ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிற தேவன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை தட்டி ஓ அப்பாவை மகிமைப்படுத்துவோமா? ஓ ரதலமா ஷதலதலபா ஓ ஜெபம் கேட்டீரையா? ஓ ரதிலதலதலபா மீரா ஷதலதலபா ஓ ரிகதிரமா லிலா திரபா ஓ ரஷதரதலமா திலபா ஓ ரிகதிரபா லிஹாதலபா ஓ திரஹதிலபா லபா ஷதலபா ஜெபம் கேட்டீரையா ஜெயம் தந்தீரையா ஜெபம் கேட்டீரையா கரங்களை தட்டி பாடுவோமா? ஜெயம் தந்தீரையா தள்ளாட விடவில்லையே இதுவரைக்கும் தாங்கி நடத்தினீரேப்பா. தாங்கியே நடத்தினீரே தள்ளாட விடவில்லையே
கண்ணீரை எல்லாம் கண்டவர். மனிதன் கண்ணீர் வடிக்கும் போது கடந்து போயிடுவான். ஆனால் இயேசுவோ உங்கள் கண்ணீரை எல்லாம் துடைச்சாரே. கரங்களை உயர்த்துங்க, கண்களை மூடுங்க, ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, என் கண்ணீரை கண்டீங்களப்பா, கரம் பிடிச்சிங்களப்பா. வாய் திறந்து சொல்லுங்க, உங்க சத்தம் உயரட்டும். உமக்கு நன்றி சொல்லுங்க, நன்றி நன்றி நன்றி. இந்த நாள் வரைக்கும் கரம் பிடித்து ஆண்டவரே நடத்தினீரே, கண்ணீரை எல்லாம் துடைத்தீரே. ஓ, நான் கலங்காதபடிக்கு திகைக்காதபடிக்கு என்னை நடத்தி வந்த என் ஆண்டவராய் இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. உமக்கு ஓ ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். ஆளே திகையாதே, நானே உன் தேவன், உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொன்னவர். எங்களை நீர் தாங்கினீரே, 2 கரங்களையும் தட்டி பயப்படாதே பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். திகையாதே, நானே உன் தேவன், உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொன்னவர் உங்களை தாங்கினாரே, ஏந்தினாரே. ஆண்டவரை பார்த்தபடியே நன்றி அப்பா, நல்லவரே சொல்லுங்க. இன்றும் என்றும் வல்லவரே. உங்க சத்தம் உயரட்டும். நன்றி அப்பா, நல்லவரே. எல்லோரும் இன்றும் என்றும் வல்லவரே. மீண்டும் ஒரு முறை உங்க சத்தம் உயரட்டும். நன்றி அப்பா, நல்லவரே. இன்றும் என்றும் வல்லவரே. இன்றும் என்றும் வல்லவரே. இன்றும் என்றும் வல்லவரே. கர்த்தர்தாமே இந்த நாளிலும் ஆண்டவரே உம்முடைய சமூகம், உம்முடைய பிரசன்னம் தொடர்ந்து எங்கள் மத்தியில் ஆண்டவரே அசைவாடட்டும். தேவ கிருபைக்கு அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து நீங்கள் நடத்துங்க. அருமையான ஆண்டவரே, சகோதரி சந்திரபாஸ்கர் அம்மாவை கொண்டு இன்றைக்கு நீங்கள் என்ன பேசணுமோ அதை பேசி ஆண்டவரே அப்படி அப்பா வந்திருக்கிற ஆண்டவரே ஜனங்கள், வந்திருக்கிற வாலிப பிள்ளைகள், சிறு பிள்ளைகள் எல்லாரும் ஆண்டவரே உற்சாகமடைய, கர்த்தருக்குள்ளே பலனடைய நம்முடைய கரம் சமூகம் பிரசன்னம் உதவட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். பார்வோம். ஜீசஸ். அல்லேலூயா அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள், அல்லேலூயா. சரி, ஆண்டவர் இரட்சகர் மீட்பருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த அருமையான நண்பகல் வேளையிலும் இந்த 2வது ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன். இப்போ அம்மா கையில் கொடுக்குறேன். கரங்களை தட்டி நம்ம வரவேற்கலாமா? நம்ம கர்த்தரை நோக்கி பார்ப்போம். நான் நோக்கி ஜெபம் பண்ணுவோமா? அன்புள்ள இயேசப்பா, நீர் எங்களை அதிகமாக நேசிக்கிற உடைய அன்புக்காக உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. எங்களை கர்த்தாவே உங்களை கிட்டி சேரும்படி தகப்பனே, உங்களோட நாங்கள் வாழும்படி தகப்பனே, எங்களை உங்களுடைய சமூகத்தில் ஆண்டவரே அழைத்து செல்லும்படி கர்த்தாவே எங்களை நீங்கள் பரிசுத்தப்படுத்த விரும்புகிறீங்கப்பா. அதற்காக நீங்கள் தந்துக்கிற அந்த பரிசுத்த வேத வசனத்துக்காக, வார்த்தைகளுக்காக நன்றி இயேசு சுவாமி. தகப்பனே, அந்த வார்த்தை மூலமாக நீர் எங்களோடு பேசுகிறீரப்பா. நீர் ஆற்றுகிறீர் ஆண்டவரே, எங்களை தேற்றுகிறீர், எங்களை உயிர்ப்பிக்கிறீர், எங்களை பரிசுத்தப்படுத்துகிறீர். ஏசப்பா உமக்கு நன்றி 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 ஏசப்பா. இப்பொழுது கூட ஆண்டவரே நீங்கள் பேசுங்கப்பா. உங்கள் வார்த்தையை நாங்கள் கேட்கட்டும். எங்கள் செவியெல்லாம் நீங்கள் திறந்தருளுங்க, எங்கள் உள்ளத்தை திறந்தருளுங்க ஆண்டவரே. இந்த வார்த்தையை சத்ரு எடுத்து போடாதபடி ஆண்டவரே நீங்கள் காத்துக்கொள்ளுங்க. இந்த வார்த்தையை நடக்க ஆண்டவரே கண்மலையில் நாங்கள் கட்டப்பட்டவர்களாக ஸ்ட்ராங்காக நாங்கள் சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்க. நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் அப்படியே செய்ய போகிறதுக்காக நன்றி ஏசப்பா, நன்றி. இயேசுவின் மூலமே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன் ஆமேன். சரி, ஜோ போய் அவங்க அப்பாட்ட கேட்டான். அவங்க அப்பா உட்காந்து சீரியஸாக பேப்பர் படிச்சுட்டு இருக்காங்க. என்ன கேட்டானா, அப்பாப்பா இவன் வந்து 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். ஸோ அப்பாப்பா ஜானிக்கு அவங்க அப்பா ஒரு நல்ல பைக் வாங்கி கொடுத்துட்டாங்கப்பா. எனக்கும் ஒரு பைக் வாங்கி கொடுக்கணும்ப்பா. இந்த பைக் எவ்வளோ அழகாக இருக்குது தெரியுமா? அவன் அப்படியே அந்த பைக்கில் அப்படி சுற்றி சுற்றி வர்றான், ஜாலியாக இருக்கிறான். நானும் எனக்கும் கிடைச்சா எவ்வளோ ஜாலியாக இருக்கும். உங்களுக்கு அப்படி இருக்குல்ல? எத்தனை பேருக்கு அப்படி ஆசையாக இருக்கு?
முதல்ல காலுக்கே கை வைத்துறாரு. எத்தனை வயசு அவருக்கு அப்படிங்களா? அப்படி ஜாலியாக இருக்கும் அப்படின்னு அவங்க அப்பாட்ட அவன் கேட்குறான். அவங்க அப்பா என்ன செஞ்சுட்டே இருக்காங்க, பேப்பர் வாசிக்கிட்டே இருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் பேப்பர் மடித்து போட்டுட்டு அவங்க பாட்டு போய்கிட்டே இருக்காங்க. காதில் வாங்கிக்கிடவே இல்லை. உங்கள் வீட்டில் இருந்து அனுபவம் இருக்கா? காதில் வாங்கவே இல்லை. காதில் வாங்கலைன்னா அவன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா? சந்தோஷமாக இருந்திருக்குமா? உங்கள் அப்பா அப்படி பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோ, காதிலே வாங்கிக்கிடலைன்னு வச்சுக்கோ, அப்போ எப்படி இருக்கும் உனக்கு? சே, இந்த அப்பாவா, அவங்க பாட்டு பேப்பர் படிக்காங்க, அவங்க பாட்டு போய்கிட்டு இருக்காங்க. பிள்ளைக்கு ஒரு ஆசை, அதை கூட என்ன செய்ய மாட்டாங்க, நிறைவேற்ற மாட்டாங்க. அப்படி தானே நினைப்பீங்க? ஆமாம். அடுத்தப்போ சாயங்காலம் வந்தான். சாயங்காலம் அவங்க அப்பா ஆஃபீஸ்லேருந்து வந்தாங்க. இப்போ சொன்னான், அப்பா எங்கள் ஃபிசிக்ஸ் மிஸ் சொன்னாங்க, இந்த சூர்யா கைடு ஃபிசிக்ஸுக்கு வாங்கிட்டு வர சொன்னாங்க அப்படின்னோடனே அவங்க அப்பா சொல்கிறாங்க, ஃபிசிக்ஸ் மட்டும் போதுமாடா, கெமிஸ்ட்ரிக்கும் வாங்கணுமா, மேத்ஸுக்கும் வாங்கணுமா? சரி நான் இப்போவே போய் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு உடனே வாங்கிட்டு வந்துட்டாங்க. இப்போ உனக்கு எப்படி இருக்குது? சந்தோஷம். ஏன்? அப்பா கேட்டு என்ன செஞ்சிட்டாங்க, வாங்க போய் செவி கொடுத்துட்டாங்க. நான் கேட்டதுக்கு நான் வாங்கி தாரேன்னு சொல்லிட்டாங்க. அப்போ உங்களுக்கு எப்படி இருக்குது? ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு கூட அப்படி தானே? இப்போ சாக்லேட் வாங்கி தாங்கப்பான்னு வாங்கி தரவே மாட்டேங்காங்களே, இல்லை சொல்கிறீங்களா? சரி, இன்றைக்கு எனக்கு கேட்டதை வாங்கி கொடுத்துட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? சந்தோஷமாக இருக்கா? இதை மாதிரி தான் நம்ம பரம அப்பா, பரம தகப்பன் இல்லையா? அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு? மீகா 7:7 நம்முடைய வாக்கு தத்துவம். ஒருத்தர் வாசிங்க. நானோவென்றால் கர்த்தரை நோக்கி கொண்டு என் ரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன், என் தேவன் என்னை கேட்டருளுவார். பார்த்தீங்களா? நான் எப்படி இருப்பேன்? நானோவென்றால் யார் என்ன செய்வேன்? என் கர்த்தரை நோக்கி கொண்டு, அவரைத்தான் பார்ப்பேன் இல்லையா? யாரை பார்ப்பேன்? ஒன்று கர்த்தரை நோக்கி கொண்டு, அடுத்த ரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன். அப்போ அவர் என்ன செய்வார்? அப்போ தான் என்ன செய்வார்? என் தேவன் என்னை கேட்டருளுவார். என் தேவன் என்னை கேட்டருளுவார். எப்பெல்லாம் கேட்டருளலாம் பாருங்க. தாவீது சொல்கிறாரு, சங்கீதம் 118:5, நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்தில் வைத்தார். கூடும்போது கர்த்தர் என்ன செய்றார் பாருங்க, நெருக்கத்தில் இருக்கேன், நான் நெருக்கத்திலேருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். அப்போ கர்த்தர் என்ன செஞ்சார்? என்னையா கேட்டு அருளினார். கேட்டருள்னா என்ன அர்த்தம்? கேட்டு எனக்கு தேவையானதை கொடுத்துட்டாரு, அருளினார். அதான் கேட்டருளினார். இதை மாதிரி ஒருத்தர் ரொம்ப நெருக்கத்தில் இருந்தார். யாரு? யோனா. சரியா? யோனா எங்கே நெருக்கத்தில் இருந்தார்? யோனா கதை தெரியும் இல்லையா? ஆமாம். ஏசப்பா என்ன, கர்த்தர் என்ன சொன்னாங்க, நீ நினிவேக்கு போனால் அவர் எங்கே போயிட்டாரு? தர்ஷீஸ் போனார். புயல் வந்துச்சு. அதனால் ஏன் காரணம்னு கேட்டாங்க. அவனை யோனா நான் தான் கர்த்தர் சொன்னதை மீறி போகிறேன் அப்படின்னா என்ன செய்யணும்னு கேட்டால் என்ன சொல்லணும்னு சொல்லிட்டாரு, கடலில் போடுன்ட்டாரு. கடலில் போட்டாங்க. கடலில் போட்டால் முதல்ல நேர காலத்தில் போயிருப்பார் இல்லையா? அது பாருங்கள், யோனா 2ஆம் அதிகாரம் 2வது வசனம். என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார். பார்த்தீங்களா? என் நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார். நெருக்கம் என்ன நெருக்கமா? 5வது வசனத்தில் பாருங்க, என்ன நெருக்கம் பண்ணிச்சுன்னு. தண்ணீர்கள் பிராண பரியந்தம் என்னை நெருக்கினது, ஆழி என்னை சூழ்ந்தது. போதுமா? சரி, இங்கே பார்த்தீங்களா? தண்ணீர் பிராண பரியந்தம் என்னை நெருக்கிட்டு. கடலுக்குள்ளே விழுந்துட்டாரு. கடலுக்குள்ளே என்ன இருக்கும்? தண்ணி தானே. தண்ணி எது வரைக்கும் நெருக்கிட்டு வர? தொண்டை வரைக்கும் நெருக்கிட்டு. அப்போ உயிர் போகுது. பயங்கர நெருக்கம். இங்கே தொண்டையே நெருக்குது. அந்த நேரத்தில் அவர் என்ன செஞ்சார்? கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். அப்பொழுது நான் என்ன செஞ்சேன்? கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். நான் 2வது வசனம் சொல்லப்பட்டிருக்கு பார்த்தீங்களா? நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். கூப்பிட்ட உடனே கர்த்தர் என்ன செஞ்சார்? எனக்கு உத்தரவு அருளி செஞ்சார். அதனால் என்ன சொல்லிட்டாரு? மீனை போய் நீ வெளியே போய் கக்குன்னு சொல்லிட்டார். கக்குனவொடனே என்ன செஞ்சிட்டாரு? மீன் கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சு நல்ல தரையில் போய் கக்கிட்டு விசாலத்தில் கொண்டு வச்சுட்டாரு இல்லையா? நான் நெருக்கத்திலேருந்து கூப்பிட்டேன், கர்த்தர் என்ன செஞ்சார்? என்ன விசாலத்தில் கொண்டு விட்டுட்டாரு. பார்த்தீங்களா? நமக்கும் நெருக்கம் வருது இல்லையா? எப்படிப்பட்ட நெருக்கெல்லாம் வருது? ஆஃபீஸில் இல்லை, ஆஃபீஸில் நிறைய பேருக்கு நெருக்கம் இருக்குது. பாஸ் அதை செய்யுங்காங்க. நமக்கு நம்ம லீடர்கிட்ட கேட்டால் அவர் நமக்கு சொல்லியே கொடுக்க மாட்டேங்கிறாரு இல்லையா? பலவிதமான நெருக்கம். இப்போ எக்ஸாம் வந்தால் நெருக்கம். இனிமேல் எந்த கோர்ஸ் கிடைக்க போதோ, நான் சரியாக மார்க் வருமா, எனக்கு நான் நினைக்கிற காலேஜ் கிடைக்குமா, நினைக்கிற கோர்ஸ் கிடைக்குமா, அப்படி நெருக்கம். சில பணத்தினால நெருக்கம். ஐயோ பணம், கடன் இருக்குதே, இதெல்லாம் அடைக்கணுமே, இந்த தேவையெல்லாம் இருக்குதே, இதெல்லாம் சந்திக்கப்படணுமே, அப்படி பலவிதமான நெருக்கத்தில் இருக்கிறோம் இல்லையா? அந்த நெருக்கத்தில் இருக்கும்போது நம்ம யாரை
மனுஷரிடத்துல உதவிக்கு போகாத படிக்கு கர்த்தரை நோக்கி நம்ம கூப்பிடும் பொழுது கர்த்தர் நமக்கு அந்த நெருக்கத்தில் என்ன செய்வார்? நம்ம ஜெபத்தை உண்மையாக நம்ம அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது நம்முடைய ஜெபத்தை கேட்டு அவருக்கு என்ன செய்கிறாரு? பதில் கொடுக்குறாரு. ரஷ்யா எல்லையில் ஒரு கிராமம், அந்த கிராமத்தில் ஒரு குடிசை வீடு. அந்த குடிசை வீடில் ஒரு அம்மா, ஒரு 12 வயசு பையன், அவனுக்கு கால் 2 நடக்க முடியாது, மொடவனாக இருக்கிறான். இன்னும் அவனுக்கு 2 சிஸ்டர்ஸ் இருக்காங்க, 8 வயசு 6 வயசில். இந்த சமயத்தில் என்னாச்சுது, ரஷ்யாவுக்கு ஒரு படை, நெப்போலியன் வந்தார். நெப்போலியன் வந்து என்ன செஞ்சிட்டாரு, இந்த பகுதியை, இந்த ரஷ்யா பகுதி, இந்த முழு ரஷ்யா கிடையாது, முன்னாலெல்லாம் தனித்தனியாக தான் இப்போ தனித்தனியாக பிரிக்கப்பட்டிருக்குது. இது ரஷ்யாவுடைய எல்லை பகுதி. ஸோ இதில் வந்து இந்த நெப்போலியன் வந்து பிடிச்சிட்டே வந்தார். அவர் சொல்லிட்டாரு, எல்லாத்தையும் அழிச்சிரு அப்படின்ட்டு, அமலேக்கியனை அழிச்சிருன்ட்டு கத்தர் சவுல்கிட்ட சொன்ன மாதிரி இந்த நெப்போலியன் சொல்லிட்டாரு, எல்லாரையும் அழிச்சிரு அப்படின்னு ஆர்டர் கொடுத்துட்டாரு. அதனால் இந்த வீரர்கள் எல்லாத்தையும் அழித்து கொள்ளை அடிச்சுக்கிட்டே வர்றாங்க, ஒவ்வொரு வீடுகளும் என்ன கிடைக்குதுன்னு. இப்போது இந்த குடிசை வீடு, இந்த அம்மா எல்லாரும் நினைச்சிடறாங்க, இந்த வர்றானோ நெப்போலியன் வர்றான், படை வருது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருந்தவங்க எல்லாம் எடுத்துகிட்டு உயிர் தப்புனா போதும்னு எல்லாம் ஓடி போகிறாங்க. இன்றைக்கும் அப்படி தான் நடக்குது இல்லையா? ஈரான் அங்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உயிர் தப்புனா போதும்னு எல்லா மக்கள் ஓடுறாங்க அடுத்த இடங்களுக்கு. ஸோ இப்படி தான் அன்றைக்கு எல்லாரும் ஓடி போகிறாங்க. ஆனால் இந்த அம்மாவுக்கு ஓட முடியாது. ஏன்னா பையன் 12 வயசு, அவனுக்கு 2 காலம் நடக்க முடியாது. அப்போது இவனை விட்டுட்டு போகிறதுக்கு அந்த அம்மாவுக்கு இஷ்டம் இல்லை, இந்த பிள்ளைங்களுக்கும் இஷ்டம் இல்லை. இந்த பையன் புரிஞ்சுக்கிட்டான். அவன் சொல்கிறான், பரவாயில்லம்மா நான் இருந்துக்கிறேன், நீங்கள் 3 பேரும் என்ன வந்து மொடவனாக இருக்கிறனால என்ன கொல்ல மாட்டாங்க, நீங்கள் 3 பேரும் தப்பிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறான். ஆனால் அந்த தாய்க்கு இஷ்டமே இல்லை. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்க ஏசப்பா நம்புகிறவங்க, அதனால் நம்ம எல்லாம் ஜெபிப்போம், ஏசப்பா நோக்கி பார்ப்போம், அவரை நோக்கி கூப்பிடுவோம், அவர் நமக்கு உதவி செய்வார் அப்படின்னு அவங்க ஏசப்பா அறிஞ்சதுனால 3 பேரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுறாங்க. நல்லா உருக்கமாக ஜெபம் பண்ணிட்டு, நீங்கள் தான் எங்களுக்கு காவல்ப்பா பார்த்துக்குங்கன்னு சொல்லிட்டு அவங்க தூங்கிட்டாங்க. தூங்கிட்டா காலையில் எழும்பி பார்த்தா அவங்க நினச்சாங்க இடையில யாராவது வருவாங்க, வந்து நம்மளை அடித்து போட்டுருவாங்க, கொன்று போட்டுருவாங்கன்னு. காலையில் எழும்பி பார்த்தா அவங்க வீட்டை சுற்றி ஒரு பெரிய கோட்டை இருக்குது. ஆச்சரியமாக போச்சு இவங்களுக்கு, எப்படி இந்த கோட்டை வந்துச்சுது? அது என்ன கோட்டை? பனி கோட்டை. ராத்திரியே ஒரு பனி புயல் வீசி, பனினால் அவன் சுற்றி என்ன நினச்சதுக்கு ஒரு நல்ல பனி நல்ல மேலே மேலே படிஞ்சு நல்ல கோட்டையாயிட்டு. அதனால் உள்ளே இருக்கிற இந்த குடிசையை ஒருத்தரும் பார்க்கலை, அதனால் எல்லாம் கடந்து போயிட்டாங்க, இவங்க தப்பிக்கப்பட்டாங்க. பார்த்தீங்களா? ஏசப்பா என்ன தெரியுமா? அவர் சேனைகளின் கர்த்தர். அவர்கிட்ட என்ன இருக்குது? பெரிய சேனை இருக்குது. புயல் ஒரு தடவை புயலை அடித்து தான் என்ன செஞ்சார்? சமுத்திரத்தை, ரெட்சி, சிவந்த சமுத்திரத்தை 2ஆக பிளந்தார். அதில் இஸ்ரேல் மக்கள் நடந்து போனாங்க. அடுத்த புயல் அடிச்சது, அடுத்த என்ன செஞ்ச எகிப்தியர்கள் எல்லாம் என்ன செஞ்சிட்டாங்க? அந்த கடலை அமிழ்ந்து போயிட்டாங்க. இப்படி ஒரு புயலை கீழ்காற்றை வீசினார், காடைகள் வந்தது. அதனால் ஏசப்பாட்ட என்ன இருக்குது பார்த்தீங்களா? பெரிய சேனை, அவர் சேனைகளின் கர்த்தர். அவர்கிட்ட என்ன புயல் இருக்குது, அப்புறம் கல்மழை இருக்குது. கல்மழை அனுப்பி ஒரு சமயம் இஸ்ரேல் மக்களுக்கு உதவி செஞ்சு அவங்களுக்கு எதிராக வந்தவங்கள அழைச்சி போட்டார். கல்மழை இருக்குது, காரிருள் இருக்குது, இடி இருக்குது. இடியை பார்த்து கலங்கி போனாங்க இஸ்ரேலுக்கு எதிராக வந்தவங்க. தப்போ இடி இருக்குது. இப்படி அவரிடத்துல வானத்தின் சேனைகள் அத்தனை இருக்குது. சேனைகளின் கர்த்தர். நீங்கள் அவர்கிட்ட சொன்னால் போதும் இல்லையா? அவர் பார்த்தியா, நம்ம எவ்வளோ பெரிய தேவன், எவ்வளோ பெரிய தேவனை நமக்கு தேவனாக வச்சுருக்கோம். பார்த்தீங்களா? எவ்வளோ ஆச்சரியம் இல்லை? இவ்வளோ பெரிய தேவனை எனக்கு சொந்தம். அவரை சொந்த ரட்சகர் அவங்களை உள்ளத்தில் ஏற்றிருந்தேன்னா, இவ்வளோ பெரிய தேவன் உனக்கு சொந்தம். அப்போ நீ அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் என்ன செய்கிறார்? உனக்கு உத்தரவு அதில் கேட்டு அருளுகிறார். அவர் என்ன செய்கிறாரா? கேட்டு அருளுகிறார். அதனால் நெருக்கத்தில் என்ன நெருக்கமாக இருந்தாலும், என்ன பிரச்சனையாக இருந்தாலும், மனுஷர் அல்ல, கர்த்தரை நோக்கி பார்க்கும்போது கர்த்தர் நமக்கு என்ன செய்கிறாரு? நம்முடைய சத்தத்தை கேட்டறலி நமக்கு என்ன செய்வார்? உதவி செய்வார். அடுத்தது பாருங்கள், இன்னொன்று, துயரப்படுறவங்களுக்கும் கர்த்தர் என்ன செய்கிறார்? உயரப்படுகிறார். சங்கீதம் 86:7. நான் துயரப்படுகிற நாளில் உம்மை நோக்கி கூப்பிடுவேன், நீர் என்னை கேட்டருளுவீர். அடுத்தது துயரம் இல்லாமல் இல்லவே இல்லை இல்லையா? எல்லாருக்கும் இந்த கஷ்டம், எல்லாருக்கும் என்னைக்காவது ஒரு நாள் ஒரு துயரம் வரும் இல்லையா? கவலை, கண்ணீர், கஷ்டம் இதெல்லாம் வரத்தான் செய்யும் வாழ்க்கையில்.
அப்படி கவலை வருதுன்னு வச்சுக்கோங்க, அப்போது நம்ம கவலைப்பட்டு முடங்கி போய் என்ன செய்யக்கூடாது, கிடக்கக்கூடாது. அப்போ நம்ம கர்த்தர் நோக்கி பார்க்கும்போது அவர் நமக்கு என்ன செய்கிறாரு, உதவி செய்கிறாரு. கவலையிலே இருந்தானா ஏசப்பா சொல்லியிருக்காரு, நீ கவலைப்படாதன்னு சொல்லியிருக்கிறாரு இல்லையா? அதனால் நம்ம கவலையிலே இருந்தோமே ஆனால் நமக்கு அதுக்கு விடுதலை கிடைக்காது. அதனால் நம்ம அந்த கவலையெல்லாம் விட்டு எழும்பி அதெல்லாம் யோசிச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது, அதை சிந்திச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. நான் என்னுடைய வாழ்க்கையில் அனுபவமே அப்படி தான். நிறைய கவலைகள் பிரச்சனைகள் வரும், அதை சிந்திச்சுக்கிட்டே இருந்தால் ஜெபிக்கவே முடியாது. அப்போ நம்ம ஒரு டிப்ரெஷனுக்குள்ளே போயிடுவோம். நமக்குள்ள ஒரு கவலை நம்ம ஒன்றுமே செய்ய முடியாத அளவுக்கு நம்மளை செயலற்ற ஆக்கிறது இந்த துயரம், கவலை. சரியா? அதனால் இந்த கவலையை நம்ம மேற்கொள்ளணும். மேற்கொள்றதுக்கு ஒரே வழி நம்ம அவரை நோக்கி பார்க்கணும். ஏன்னா அவர் மாத்திரம்தான் நம்ம கவலையிலிருந்து பிரச்சனைகளிலிருந்து நமக்கு என்ன செய்யக்கூடியவர், வெளியே கொண்டு வரக்கூடிய ஒரே ஒருத்தர் யார் தான், இயேசு கிறிஸ்து மட்டும்தான். ஏன்னா அவருக்கு எல்லாம் ஞானம், சர்வ ஞானம், சர்வ வல்லவர், சர்வ வியாபி. அதனால அவரால் மாத்திரம் நம்ம பிரச்சனைக்கு விடுதலை தர முடியும். கவலையில் யாரும் நினைச்சக்கூடாது, அமிழ்ந்தே போகக்கூடாது. பிரச்சனை வரத்தான் செய்யும். அந்த நமக்கான பிரச்சனை கவலை வந்தால் நமக்கு நல்ல ஒரு ஆண்டவர் இருக்கிறாரு, நம்ம கவலையை நீக்கிறவர். பார்த்தீங்களா, இவர் சொல்கிறாரு, நான் என்ன செஞ்சேன், துயரப்படுற நாளில் உம்மை நோக்கி கூப்பிடுவேன், நீர் என்ன செய்வீர், கேட்டு அருளுவீர். இவருக்கு என்ன துயரம் வந்துச்சுது, இவருக்கு நிறைய துயரங்கள் உண்டு. தாவீது ராஜாவுக்கு நிறைய நெருக்கங்கள், துயரங்கள் வழியாக அவர் கடந்து சென்றிருக்கிறாரு. ஒன்று மாத்திரம் நம்ம பார்ப்போம். 2 சாமுவேல் 30வது அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் அந்த சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த தாவீது ராஜாவை, தாவீதை சவுல் துரத்திக்கிட்டே போகிறாரு. அதனால் அவர் நினைக்கிறாரு, என்னைக்காவது ஒரு நாள் இந்த சவுல் என்ன கண்டு கொன்று போட்டுருவார், அதனால் நான் இந்த பெலிஸ்தன் ராஜாட்ட போய் அடைக்கலம் போகிறேன்ட்டு பெலிஸ்தர்கிட்ட ஆஷீஸ் என்ற ராஜா, அந்த ராஜாட்ட போய் அவர் அடைக்கலம் புகுந்து, அந்த ராஜா என்ன, பெலிஸ்தன் ராஜா இவனுடைய திறமையெல்லாம் அறிந்து சிக்லாக் என்ற ஒரு பகுதியை நீ தங்கிக்க, இவரோட கூட இன்னும் 400 பேர் இருக்காங்க, அவங்களெல்லாம் சேர்ந்து அங்கேயே தங்கிக்கிடுங்கன்னு ஒரு இடத்த கொடுத்துட்டாரு. ஆனால் இந்த தாவீது பெலிஸ்தருக்கு உதவி செய்யறதுக்காக இவரும் இவரோடு இருந்த 4 பேரும் அந்த பெலிஸ்தன் அரசுக்கு உதவி செய்கிறதுக்காக இஸ்ரவேலோட போரிடுவதற்கு இவங்களை கூப்பிட்டுருக்கிறாரு அந்த ராஜா. இவங்க போயிருக்காங்க. ஆனால் அங்கே உள்ள பிரபுக்கள்லாம் இவன் நம்ம கூட வர வேண்டான்னு சொன்னதுனால திருப்பி அனுப்பிட்டாங்க. அப்போ 3 days 3 நாள் அவங்க அந்த சிக்லாக்கில் இல்லை. இந்த நேரத்தில் என்ன செஞ்சிட்டாங்க, இந்த அமலேக்கியர் முற்றிலுமாக என்ன செஞ்சிட்டாங்க, அந்த சிக்லாக் முழுசையும் கொள்ளடிச்சிட்டாங்க. அங்கே தான் இந்த தாவீதுடைய மனைவி பிள்ளைங்க இருக்காங்க, இந்த 400 பேருடைய மனைவி பிள்ளைங்க, அவங்களுடைய திங்ஸு, ஆடு மாடு எல்லாத்தையும் கொள்ளடிச்சிட்டு போயிட்டாங்க. பார்க்கும்போது சிக்லா அந்த இடம் முழுசும் எரிஞ்சு போய் கிடக்குது, டெண்டெல்லாம் எரிஞ்சு போய் கிடக்குது. அப்போது ரொம்ப அவருக்கு எல்லாரையும் இழந்துட்டோமே, எல்லாமே செத்து போயிட்டாங்க போலையே அப்படின்ட்டு தாவீதுக்கு ரொம்ப ரொம்ப வருத்தம் இல்லையா, ரொம்ப துயரம். அதான் சொல்லப்பட்டிருக்கும் பாருங்க, 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 4வது வசனமா. அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களில் பலனில்லாமல் போகும் மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். பார்த்தீங்களா, அழுறதுக்கு பலன் இல்லாமல் போகிற வரைக்கும், இவர் கோலியாத்தையே கொன்னவர், சரியா, அழுறதுக்கு பலன் இல்லாமல் போகிற வரைக்கும் என்ன செஞ்சார், அழுதாருன்னு சொல்லப்பட்டிருக்குது. அவ்வளவான துயரம், அவங்களுக்கு கஷ்டம். அந்த நேரத்துலையும் இவன் அவள் கூட இருந்தவங்கலாம் கூட எதிர்த்து நிற்கிறாங்க, கல்லெறியணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா அவங்களுடைய குடும்பம்லாம் கழிஞ்சு போச்சுது. ஸோ ஆனால் அந்த நேரத்தில் கூட இவர் எந்த ஒரு அந்த மறுபடியும் பெலிஸ்தனுடைய ராஜாட்ட உதவிக்கோ இல்லைன்னா இவங்ககிட்டையோ கன்சல்ட் பண்ணலை, போவோமா போய் எங்கே தேடுவோமா அப்படிலாம் அவர் கேட்கவே இல்லை. முதல்ல என்ன தான் செஞ்சார், தன்னை திடப்படுத்தி கொண்டு கர்த்தரிடத்தில் விசாரிக்கிறார். நாங்கள் போட்டுமா, போனால் எங்களுக்கு மீட்கப்படணும், எல்லாம் நாங்கள் மீட்டு கொண்டு வருவோமா அப்படின்னு கர்த்தரிடத்தில் கேட்குறாரு. கர்த்தர்கிட்ட கேட்கும்போது கர்த்தர் சொல்கிறாரு, நீ போ, நீ மீட்டு கொள்ளுவாய். அந்த இழந்த எல்லாவற்றையும் மறுபடியும் என்ன செஞ்சிட்டா தாவீது, மீட்டு கொண்டார். காரணம் என்ன, அவர் துயரப்பட வேண்டிய காரியம்தான், ஆனால் துயரப்பட்டார். ஆனால் அதுக்கப்புறம் என்ன செஞ்சார், கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டார். அப்படியா, நம்மளும் கூட நம்ம வாழ்க்கையில் அநேக பிரச்சனைகள் கஷ்டங்கள் வருது, அதை பார்த்து நம்ம சோர்ந்து எப்படி என்ன செஞ்சிடக்கூடாது, உட்கார்ந்துடக்கூடாது. உட்காராமல் என்ன செய்யணும், நம்மளை திடப்படுத்தி கொண்டு கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது கர்த்தர் நமக்கு செவி கொடுப்பார். அந்த பிரச்சனையிலே இருக்கோன்னு வச்சுக்கோங்க, அதுலேயே நம்ம அமிழ்ந்து போயிடுவோம். சரியா, சமாதானம் இருக்காது, சந்தோஷத்தெல்லாம் இழந்து போயிடுவோம். ஆனால் நம்ம கர்த்தரிடத்தில் திடப்படுத்தி கொண்டு அவரை நோக்கி பார்த்து ஜெபிக்கும் போது, அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது கர்த்தர் நமக்கு கேட்டருளுகிறார். இப்படி தான் டாக்டர் மார்கன்னு அவர் ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட்டு, ரொம்ப அமெரிக்காவில் நியூயார்க் பட்டணத்தில் இருக்கிறாரு. அவருக்கு சிக்காகோவில் ஒரு டாக்டர்ஸ் கான்ஃபரன்ஸில் பேசுகிறதுக்கு ஒரு அழைப்பு வந்தது. அதனால் அவர் பிளேனெல்லாம் புக் பண்ணிட்டார், ரெடி ஆகிட்டார். போய் ஏர்போர்ட்டுக்கு போனால் அங்கே சொல்கிறாங்க, இன்றைக்கி ஃப்ளைட் கேன்சல், ஏன்னா கிளைமேட் சரி கிடையாது, ஒரு புயல் வருது, புயல் அடிக்குது, அதனால் இது ஃப்ளைட் போகாதுன்னு சொல்லிட்டாங்க, கேன்சல் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க.
அப்போது அவர் யோசிக்கிறார், சரி அப்போ நம்ம டைமுக்கு போய் சேரணுமே, சரி அப்போ நம்ம டாக்ஸி ஒன்று புக் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு, அது ஒரு 8 hours ஆகும், ஆனாலும் பரவாயில்ல போயிடலாம் அப்படின்ட்டு ஒரு டாக்ஸியை புக் பண்ணி போய்கிட்டு இருக்கிறாரு. போய்கிட்டு இருக்கும்போது பாதி வழியில் பயங்கரமான மழை, பயங்கரமான இடி மின்னல் மழை. அதனால லைட்ஸ் எல்லாம் வேற அங்கே ஆஃப் ஆயிடுச்சு, ரோடெல்லாம் இருட்டாக இருக்குது, ரொம்ப மழை தீவிரிச்சிட்டு இருக்குது. அதனால் டிரைவரே சொல்லிட்டாரு, இப்போ வழியே எனக்கு தெரியல, அவ்வளோ தூரம் தண்ணியெல்லாம் ஓடுது, எது வழிந்தே தெரியலை அப்படின்னு சொல்லும்போது பார்த்துட்டே வராங்க, எங்கேயாவது ஒரு லைட்டு கிடைக்குமா, எங்கேயாவது இந்த தங்குறதுக்கு ஒரு இடம் கிடைக்குமா அப்படின்னு பார்த்துட்டே வர்றாங்க. ஒரு தூரத்தில் ஒரு சின்ன லைட் தருது. அப்போ டிரைவர் அந்த இடத்துக்கு வண்டியை ஓட்டு போகிறாரு. அங்கே போய் கதவை தட்டினா அங்கே ஒரு அம்மா வந்து கதவை திறக்கிறாங்க. திறந்து இவங்க சொல்கிறாங்க, எங்களுக்கு வந்து தங்குறதுக்கு இடம் வேணும், இவ்வளோ ஹெவியாக வெளியே மழை பெஞ்சிட்டு இருக்குது அப்படின்னதும், வாங்க ஐயா உள்ளே வாங்க, தங்குங்க, வந்து கொஞ்ச நேரம் நீங்கள் வெயிட் பண்ணுங்க, இது என்னுடைய ஜெப வேலை, ஜெப நேரம், நான் இப்போ ஜெபிக்கிற நேரம், ஆனால் நான் கொஞ்ச நேரம் ஜெபிச்சுட்டு வந்து நான் உங்களுக்கு சாப்பாடெல்லாம் ஆயத்தம் பண்ணி தர்றேன், நீங்கள் உட்காந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேண்டாவில் அவங்களுக்கு இந்த சீட் 2 இருந்துச்சு, உட்கார வச்சுட்டு இந்த அம்மா உள்ளே போயிட்டாங்க. உள்ளே போய் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஜெபம் பண்ணால் அது கொஞ்சம் ஒரு ஸ்க்ரீன் தான். அதனால் அந்த ஸ்க்ரீன் வழியாக என்னது, இவருக்கு வந்து இந்த டாக்டர் மார்கனுக்கு வந்து கடவுள் நம்பிக்கையே கிடையாது. இந்த அம்மா என்ன ஜெபம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு உள்ளே போய் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு அந்த ஸ்க்ரீனில் பார்த்தா, ஒரு பையன், ஒரு எலும்பும் தோலுமா ஒரு பையன் படுத்திருக்கான். அந்த கட்டில் பக்கத்தில் இருந்து இந்த அம்மா ரொம்ப ஜெபிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஜெபிச்சுட்டு கொஞ்ச நாள் கழித்து எழும்பி வர்றாங்க. வந்த உடனே டாக்டர் கேட்குறாரு, அது யார்? அது என்னுடைய மகன், அவன் வந்து ஹார்ட்டில் அவனுக்கு பிரச்சனை, அவனை வந்து இங்கே எல்லாம் நாங்கள் காட்டி பார்த்தேன், ஒன்றும் எந்த டாக்டருக்கும் சரி பண்ண முடியல. அவங்க சொல்லிட்டாங்க, நியூயார்க்கில் இருக்க டாக்டர் மார்கன் கிட்ட கொண்டு போனால் தான் அவர் தான் இந்த வியாதியை சுகப்படுத்துவார்னு சொல்லிட்டாங்க. எங்களுக்கு வந்து இங்கேருந்து நியூயார்க் போகிறதுக்கு பணம் கிடையாது, போக முடியாது. அதனால் நான் வந்து ஏசப்பாவை தான் நம்பி இருக்கிறேன், அவர் நிச்சயமாக சுகம் கொடுப்பார். அதனால் நான் ஜெபிச்சுட்டே இருக்கிறேன், ஜெபித்து கொண்டே இருக்கிறேன், ஒரு நாள் நிச்சயமாக என் பையனுக்கு சுகம் கொடுப்பார், நான் காத்திருக்கிறேன். நம்ம வேத இந்த வாக்குத்தத்தத்தில் கூட நான் பார்த்தோம் இல்லையா, நான் காத்திருப்பேன்னு சொல்லியிருந்துச்சு இல்லையா, தாவீது சொல்கிறேன், நான் காத்திருப்பேன், அப்போ எனக்கு கர்த்தர் கேட்டருள்வாங்க. இந்த மாதிரி அவன் நாங்கள் காத்துட்ருக்கோம், ஏசப்பாவுக்காக நான் காத்திருக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே இந்த அவனுக்கு ரொம்ப ஆச்சரியமாகிடுச்சுது டாக்டர் மார்கனுக்கு. என்னன்னா, அவரை இந்த இடத்துக்கு வர வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ அவர் சொல்கிறாரு, நான் தாம்மா டாக்டர் மார்கன், அவர் உனக்கு வேறு யாரும் இல்லையா? இல்லை, என் ஹஸ்பண்ட் கிடையாது, நானும் பையனும் தான், பையனுக்கு இந்த நிலைமை, இவனை நான் கொண்டு போய் எங்கேயும் கொண்டு போனேன்னா இந்த ஏசப்பா நிச்சயமாக நான் அவரை நம்பியிருக்கிறேன், அவர் என்ன சுகம், என் பையனுக்கு சுகம் கொடுப்பார் அப்படின்னு நான் ஜெபிச்சுட்டு இருக்கிறேன். அப்போ டாக்டர் மார்கன் சொல்கிறாரு, நான் தான் அந்த டாக்டர் மார்கன், நீ கவலைப்படாத, நீ நம்புகிற இயேசு நிச்சயமாகவே பெரியவர். அவர் இத்தனை ஒரு புயலை அனுப்பி என்னை ஃப்ளைட்டை கேன்சல் பண்ணி இந்த மழையை அனுப்பி உங்கள் வீட்டு வாசலை என்னை கொண்டு வச்சார்னா, இந்த நியூயார்க் பட்டணத்துலேருந்து என்னை இந்த கிராமத்துக்கு கொண்டு வரணும்னா அவர் எவ்வளவு பெரிய கடவுள் இல்லையா? அல்லேலூயா இல்லையா? கர்த்தர் எவ்வளவு பெரியவர். உங்கள் வாழ்க்கையில் இப்படி பிரச்சனை இருக்கா? நீங்கள் பிரச்சனை, இது முடியுமா, இந்த இழப்பா, கஷ்டமா, இதை எப்படி நிவர்த்தி செய்ய முடியும் நினைக்கிறீங்களா? நினைக்காதீங்க. கர்த்தர் என்ன செய்ய முடியும்? எந்த இடத்துல இருந்துனாலும் உங்களுக்கு உதவி செய்ய கர்த்தர் வல்லவர். எப்போ நம்ம அவரை நோக்கி, இந்த அம்மா என்ன செஞ்சாங்க, விசுவாசத்தோடு ஜெபித்து கொண்டே இருந்தாங்க, காத்து கொண்டே இருந்தாங்க. அவங்களுக்கு தெரியாது ஒரு நாள் டாக்டர் மார்கனையே இங்கே அனுப்புவார்னு. மார்கன்கிட்ட போக முடியாது, ஆனால் ஏசப்பா நீங்கள் பரம வைத்தியர், நீங்கள் சுகம் கொடுப்பீங்கன்னு ஏசப்பாவை நம்பி இருந்தாங்க. நம்பி இருந்து அவங்க வெட்கப்பட்டு போகலை இல்லையா? டாக்டர் மார்கனையே அந்த குடிசை வீட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டார். அந்த டாக்டர் மார்கன் சொன்னார், நாளைக்கு நான் கட்டாயமாக இந்த கார்லேயே நான் உங்களையும் கூப்பிட்டு போகிறேன், நான் என்னுடைய ஹாஸ்பிட்டலில் வச்சு எந்த ஒரு செலவும் இல்லாமல் நான் ஆப்ரேஷன் அறுவை சிகிச்சை பண்ணுவேன் அப்படின்னு. எவ்வளோ அற்புதமான கர்த்தர் பார்த்தீங்களா? இந்த மாதிரி நம்ம எதிர்பார்க்கவே முடியாத காரியங்களை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் செய்வார். இந்த பிரச்சனை எப்படி முடியும்? கவலைப்படாதீங்க. இவ்வளோ நாள் ஜெபம் பண்ணனே, இன்னும் எனக்கு ஆன்சர் கிடைக்கலையே, கவலைப்படாதீங்க. ஏசப்பாவை நோக்கி பாருங்க, காத்துருங்க, அவருக்கு நிச்சயமாக விடை கொடுப்பார். விடை கொடுக்குற வரைக்கும் காத்துருங்க. அப்போ கர்த்தர் நிச்சயமாக செய்வார், பெரிய காரியங்களை செய்வார். ஒரு காரியம் நான் சொல்லணும்னு நினச்சேன். யோனாவில் ஒரு யோனா கர்த்தர் கேட்டுறனார் இல்லையா? ஆனால் அவன் கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் தானே போனான். கர்த்தர் கீழ்ப்படியாமல் தானே போனான் இல்லையா? கீழ்ப்படிஞ்சு போனானா? இல்லை, கர்த்தருக்கு எதிர்த்து தான் நின்னான் இல்லையா? அவன் தப்பு செஞ்சுருந்தான். தப்பு செஞ்ச போது கூட கர்த்தர் நோக்கி கூப்பிடும் பொழுது என்ன செஞ்சார்? கர்த்தர் கேட்டார். ஏசப்பா இப்போ கூட நம்ம சிலர் என்ன செஞ்சுருக்கிறோம், ஏசப்பா ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். ஏற்றுக்கொண்டாலும்
என்ன செஞ்சுருக்கோம், சில விஷயங்களில் நம்ம தப்பு பண்ணிட்டோம், தவறிட்டோம், பாவத்தில் விழுந்துட்டோம். அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம், நான் இப்போ கூப்பிட்டா ஏசப்பா கேட்பாரா, நான் தப்பு பண்ணிட்டேனே, பாவம் பண்ணிட்டேனே, இப்போ நான் கேட்டால் என் சத்தத்தை கேட்பாரா அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கக்கூடும். அப்படிப்பட்டவங்களை பார்த்து இருக்கிறீங்க சிலர் அப்படின்னு கர்த்தர் எனக்கு நினைவு ஊட்டுகிறார். அப்படிப்பட்டவர்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், மகளே நீ பாவம் செஞ்சிட்டேன்னு நீ கவலைப்படாத, மகனே நீ தப்பு பண்ணிட்டேன், அதனால் நான் இனி ஏசப்பாட்டை எப்படி போவேன்னு நினைக்காத, நீ இருக்கிற வண்ணமாக அப்படியே உன்னை சொல்லு, நான் அப்படி தப்பு பண்ணிட்டேன்ப்பா, என்னை மன்னிச்சிருங்க, எனக்கு இந்த பிரச்சனை விடுதலை தாங்கன்னு நீ கேளு, கர்த்தர் உனக்கு நிச்சயமாக நிச்சயவார் விடுதலை தருவார். அடுத்தது இப்போ பார்த்தோம், அடுத்தது எப்போ நம்ம ஜெபத்தை கேட்பார், எஸ்ரா 8ஆம் அதிகாரம் 23வது வசனம். அப்படியே நாங்கள் உபவாசம் பண்ணி எங்கள் தேவனிடத்திலே அதை தேடினோம், எங்கள் விண்ணப்பத்தை கேட்டருளினார். வெரி குட், அவ்வளோதான். பார்த்தீங்களா, இங்கே நம்ம பார்க்குறோம் எஸ்ரா சொல்கிறாரு, நாங்கள் உபவாசம் பண்ணி எங்கள் தேவனிடத்தில் அதை தேடினோம், அவர் என்ன செஞ்சார், எங்கள் விண்ணப்பத்தை கேட்டார் இல்லையா, அவர் எங்கள் விண்ணப்பத்தை கேட்டு அருளினார். எப்படி ஜெபம் பண்ணோம், உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணணும். அடுத்த காரியம் என்னது, நம்முடைய காரியங்களுக்காக உபவாசம் பண்ணி ஜெபிக்கும் போது கர்த்தர் கேட்குறாரு. நமக்கு தெரியும் எஸ்தர் ஒரு பெண்ணு தான் இல்லையா, அவள் ஒரு வாலிப பெண்ணு. இப்போது எஸ்தர் இப்போ தான் ஆகாஸ்வேர ராஜா அரண்மனைக்கு போயிருக்கிறா. இந்த நேரத்தில் அங்கே ஆகான் என்ற அந்த அரண்மனையில் இருந்த அவருடைய ஒரு மினிஸ்டர், ஒரு மந்திரி இந்த யூதர்களுக்கு எதிராக சட்டத்தை கொண்டு வர்றாரு இல்லையா. மொர்தெகாய் அவரை வணங்கலைங்கிறதுக்காக அவர் யூதருங்கிறதுனால அங்கே உள்ள யூத மக்களுக்கு எதிராக இந்த ஆகான் ஒரு சட்டத்தை கொண்டு வர்றாரு. சூசான் நகரம் கலங்கிட்டு, ஏன் கலங்கிட்டு, ஆகானுடைய சட்டம் இந்த யூத ஜனங்கள் எல்லாரையும் என்ன செஞ்சிடணும், அழித்து போட்டு விட வேண்டும். எஸ்தர் 3:15. அந்த அஞ்சற்காரர் ராஜாவின் உத்தரவினால் தீவிரமாய் புறப்பட்டு போனார்கள். அந்த கட்டளை சூசான் அரண்மனையில் பிறந்தது. ராஜாவும் ஆமோனும் குடிக்கும்படி உட்கார்ந்தார்கள். சூசான் நகரம் கலங்கிற்று. அதுக்கு முன்னால அந்த எந்த டேட்னு சொல்லியிருக்கோம், ஆதார் மாதமான 12ஆம் மாதம் 13ஆம் தேதியாகிய ஒரே நாளிலே சிறியோர் பெரியோர் குழந்தைகள் ஸ்திரீகள் ஆகிய சகல யூதரையும் அழித்து கொன்று நிர்மூலமாக்கவும் அவர்களை கொள்ளையிடவும் அஞ்சற்காரர் கையிலே ராஜாவின் நாடுகளுக்கெல்லாம் கட்டளைகள் அனுப்பப்பட்டது. பார்த்தீங்களா, எல்லா இடத்துக்கும் கட்டளை அனுப்பிட்டாங்க. ஆதார் மாதம் இந்த 13ஆம் தேதியில் எல்லாரும் கொல்லப்பட வேண்டும் என்று. இது மொர்தெகாய் கேட்டார். மொர்தெகாய் யார், எஸ்தருடைய வளர்ப்பு தகப்பன் இல்லையா. ஆமாம், அவர் எஸ்தர்கிட்ட கேட்குறாரு, நீ இப்போ அரண்மனையில் இருக்கிறிய, ராஜாவை பார்க்கலாமே, நீ போய் சொல்லு அப்படின்னு. அப்போது அந்த எஸ்தர் என்ன சொல்கிறாங்க பாருங்க, எஸ்தர் 4:16 4:16. நீ போய் சூசானில் இருக்கிற யூதரையெல்லாம் கூடி வர செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள், நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். இவ்விதமாக சட்டத்தை மீறி ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பேன், நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொன்னாள். பார்த்தீங்களா, நான் செத்தாலும் சாகிறேன். எஸ்தர் என்ன சொல்கிறா, அவர் யங் கேர்ள் தான், இப்போ தான் கல்யாணம் ஆகி போயிருக்கிறா, அவள் ஒரு யங் கேர்ள். ஆனால் அவர்கிட்ட மொர்தெகாய் சொல்லி அனுப்புகிறாரு, நீ ராஜாவை பார்த்து இவங்க யூத மக்களுக்காக நீ ப்ளீட் பண்ணு, நீ விண்ணப்பம் பண்ணு அப்படி சொல்லும்போது அவளுக்கு தெரியுது, நான் மனுஷங்கிட்ட போனால் காரியம் நடக்காது. யார் தான் காரியத்தை நடப்பிக்க முடியும், தேவாதி தேவன் தான், கர்த்தர் தான் அந்த காரியத்தை நடப்பிக்க முடியும். அதனால் ஒன்று செய்வோம், நீங்கள் 3 நாள் உபவாசம் பண்ணுங்க, நானும் என் தாதிமாரும். அப்போ தாதிமாரோ கூட ஏற்கனவே அவன் ஜெபம் பண்ணியிருக்கிறார். அதனால தான் தைரியமாக சொல்கிறா, தாதிமாரும் சேர்ந்து நாங்கள் என்ன செய்வோம், உபவாசம் பண்ணுவோம், உபவாசம் பண்ணி நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். அப்புறம் நான் என்ன செய்வேன், செத்தாலும் சாகிறேன், என்னுடைய உயிர் பெருசு கிடையாது, என் ஜனத்துக்காக நான் என்ன செய்ய வேண்டிய உயிரையும் கொடுக்க நான் என்னை முற்றிலுமாக அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவன் என்ன செய்யறா, 3 நாள் உபவாசித்து அதுக்கப்புறம் ராஜாட்ட போகிறா. அப்போ ராஜாட்ட என்ன கிடைக்குது, தயவு கிடைக்குது. அதனால அவர் செங்கோலை நீட்டுறாரு. அதனால பாருங்க, நம்ம நமக்கு சில சமயம் அரசியலில் பெரியவங்க தெரியும், சில இந்த கம்பெனியில் உயர்ந்தவங்க தெரியும், அதில் பெரியவங்க தெரியும், அப்படி நமக்கு தெரிஞ்சவங்கெல்லாம் இருக்கக்கூடும். ஆனால் நம்ம அவங்க கிட்டலாம் போகும்போது மனுஷர் தான், நாசில் சுவாசம் உள்ள மனுஷனை நம்பாதேன்னு ஏசப்பா சொல்கிறாரு, வேதத்தில் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால பாரு, நம்ம அவங்களை நம்புவோம், அவங்களுக்கு
அவங்களுக்கு நமக்கு உதவி செய்யக்கூடாத ஒரு சூழ்நிலை உண்டாயிரும். யாரையாவது மலை போல் நம்பி இருப்போம். இவங்களை போனால் இவ்வளோ காசு தந்துடுவாங்க, இந்த காரியத்தை முடிச்சிடலாம், இவங்களை போனால் ப்ரொமோஷன் கிடைக்கும், இவங்ககிட்ட போனால் இந்த காரியம் நான் சீட் வாங்கி தந்துடுவாங்க காலேஜில், இப்படிலாம் நம்ம வந்து மனுஷரை நம்பி இருப்போம். ஆனால் மனுஷரை நம்பும்போது அவர்களால் செய்ய முடியாத நேரத்தில் வரக்கூடும். ஆனால் பாருங்கள், எஸ்தருக்கு ராஜாட்ட போகணும். அவள் ராஜஸ்திரி தான், அவள் கிரீடம் சூட்டப்பட்டாச்சு, ராஜ பெண்மணி. ஆனால் வந்து அவள் தைரியமாக எங்கே போகலை, ராஜாட்ட போகலை. இவளுக்கு ராஜாவுக்கு எஸ்தர் ரொம்ப பிடிக்கும். அவளுடைய கண்களில் அவருக்கு தயவு உண்டுங்கிறது ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கு. அப்போ பாருங்கள், ஆனாலும் அவன் ராஜாவை நம்பி போகலை. அதுக்கு முன்னால் அவன் என்ன செய்கிறா, இந்த ராஜாதி ராஜாவை கர்த்தாதி கர்த்தா, இந்த ராஜாதி ராஜாட்ட போய் முதல்ல நான் பேசுவேன். அதனால் அவருக்கு உபவாசம் பண்ணுவேன், நான் பண்ணுவேன், நீங்களும் பண்ணுங்க. எல்லாம் பண்ணினதுக்கு அப்புறம் அவள் போகும்போது ராஜா கண்களில் என்ன கிடைச்சது, தயவு கிடைத்தது. அவளுடைய வேண்டுதலும் என்ன செய்து, கேட்கப்பட்டது. அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ராணிங்க அவள் கேட்குறா, நீங்கள் 3 நாள் நீங்களும் ஆகாரம் வந்து என்னோட நான் வைக்கிற விருந்துக்கு வரணும்னு. 3ஆவது நாள் விருந்தில் சொல்லிட்டா. விஷயம் இதுதான், இந்த ஆகான் வந்து என்ன செஞ்சிட்டார், எங்கள் யூதர் என்னையும் என்னுடைய ஜீவன் இல்லையா, யூதர்லாவா என்னுடைய ஜீவன், என்னுடைய ஜனத்தின் ஜீவனுக்காக நான் வந்தாடுறேன், அதனால் இவங்களாம் அழிப்பதற்கு என்று திட்டம் போட்டிருக்காங்க அப்படின்னுட்டு திட்டம். அப்போது யார் சொல்லப்பட்டது, அது யாருன்னு கேட்டால் அந்த ஆகான். ஸோ அதனால் என்ன செஞ்சிட்டாங்க, ஆகானை தூக்கில் போட்டாங்க. அப்போது உடனே என்ன செய்யப்படுது, முத்திரை மாற்றப்படுகிறது. அரசு ஆணை 3:15 அந்த அரசு ஆணை இந்த தேதியில் இப்போ தான் நம்ம வாசித்தோம் இல்லையா, எல்லா சிறுவர்கள் பெரியவர்கள் எல்லாரையும் அழிச்சு போடணும்னு. அதே இது பாருங்கள், 8ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் சூசான் நகரம் ஆர்ப்பரித்து மகிழ்ந்தது. நம்ம 3வது அதிகாரம் 3:15 பார்க்குறோம், சூசான் நகரம் கலங்கிற்று. எதனால், ஆகான் கொடுத்த அந்த சட்டத்தின் நிமித்தமாக எல்லாரும் கொலை செய்யப்பட வேண்டும் என்று. இப்போ பாருங்கள், அவள் கேட்டதின் நிமித்தமாக ராஜா சொல்லிட்டாரு, நான் ஏன் முத்திரத்தை நீ எடுத்துக்கோ, நீங்கள் வந்து எழுதுங்க, எழுதி அந்த யூதர்களை கொலை செய்வோம் என்ற இதை மாற்றி யூதர்கள் அந்த சட்டத்தை மாற்றி அமைத்து நீங்கள் உங்கள் எதிரிகளை கொன்னுக்கிடுங்கன்னு அவர் என்ன செஞ்சுட்டார், அதிகாரம் கொடுத்துட்டார், முத்திரத்தை கொடுத்துட்டாரு. அதனால் இதை எஸ்தர் ராணி என்ன செஞ்சுட்டாங்க, அதை வந்து உபயோகப்படுத்தி மொர்தெகாய் அவங்களும் சேர்ந்து அந்த சட்டத்தையே என்ன செஞ்சுட்டாங்க, மாற்றிட்டாங்க. எதனால் மாற்றப்பட்டது, கர்த்தரிடத்தில் கேட்டதுனால. மனுஷனை நம்பாமல் முதல்ல மனுஷன்ட்ட போல கர்த்தர்கிட்ட போய் கேட்டாங்க, கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணினார். சரியா, இப்போ என்ன ஆச்சுது, யூத ஜனங்கள் அழிக்கப்படாதபடி காக்கப்பட்டாங்க. இன்றைக்கு நம்ம எல்லாரும் கர்த்தர் எஸ்தரா எழும்ப வேணும்னு விரும்புகிறார். ஏன்னா அவன் என்ன சொன்னா, நான் செத்தாலும் சாகிறேன், நான் என்னையே அர்ப்பணம் பண்ணுறேன், நான் செத்தாலும் சாகிறேன், நான் வந்து என்னுடைய ஜனத்துக்காக நான் போராடுவேன். இன்றைக்கு நம்முடைய கிறிஸ்தவ சமுதாயத்துக்காக இயேசுனால தான் இந்த தேசத்துக்கு ரட்சிப்பு வரும். ஏசப்பா ஏசப்பாவினுடைய ரத்தம் ஒவ்வொருவருக்காகவும் சிந்தப்பட்டிருக்கு. ஆனால் தேசத்து மக்கள் எல்லாரும் ரட்சிக்கப்படணும், அவங்க ஒருத்தரும் நரகத்துக்கு போயிடக்கூடாது. இதுதான் நம்முடைய வாஞ்சையாக இருக்கணும். இதுக்காக நம்ம என்ன செய்யணும், தீவிரமாக ஜெபிக்கணும். இன்னைக்கு ஜெபிக்கிறவர்களை கர்த்தர் தேடுறாரு. இன்றைக்கி இவளை மாதிரி எஸ்தரை மாதிரி நீ எழும்புவியான்னு கேட்குறாரு. தம்பி மொர்தெகாய் நீ எழும்புவியா, நீ உபவாசம் இருப்பியா, தேசத்துக்காக, உன்னுடைய இனத்துக்காக, யூத இனத்துக்காக அவங்க ஜெபித்த போது அந்த ஆகாண்டே சட்டம் மாற்றப்பட்டது. இன்னைக்கு நம்ம ஊக்கமாக இப்படி நம்ம ஜெபித்தா மாத்திரம்தான் இந்த சட்டங்கள் மாற்றப்பட முடியும். அதனால் நீங்கள் ஜெபிக்கிறதுக்கு உங்களை ஒப்பு கொடுக்கணும். ஏதாவது ஒரு நேரம் கண்டுபிடிங்க, உங்கள் ஸ்கூல் டைமா, உங்களுடைய ஆஃபீஸ் டைமா, இல்லை ஒரு லஞ்ச் டைமா, இல்லைன்னா காலையில் அதிகாலையில் வேதத்தை சொல்லப்பட்டு காலையிலே நான் தேடுறதுக்காக நினைச்சேன் கண்டடைவான். காலையிலே நான் தாவீது சொல்கிறேன், காலையிலே நான் ஆயத்தமாய் காத்திருப்பேன், அவரின் சத்தத்தை கேட்டருள்வார். காலையில் நீ ஜெபம் பண்ண கர்த்தருடைய சத்தத்தை கேட்டருள்வார். காலையில் எனக்கு அவசரம், நீ தூக்கத்தை ரொம்ப விரும்புகிற, நீ தூக்கத்தில் கொஞ்ச நேரம் முன்னால் எழும்பு, கொஞ்சம் நான் எழும்பி 5 மணிக்கு நீ எழும்புற ஆளுனா 4:30 எழும்பிடு, இல்லைன்னா நீ 6 மணிக்கு எழும்போனா 5:30 எழும்பி கர்த்தருடைய பாத்திலேருந்து ஜெபம் பண்ணு. கிறிஸ்துவுக்கு எதிராக எழும்புகிற ஆகான்கள்லாம் சந்திக்கப்படணும் ஆண்டவரே அப்படின்னு ஊக்கமாக நம்ம ஜெபிக்கணும். இன்னைக்கு ஜெபிக்கிறதுக்காக கர்த்தர் உங்களை நீ கூட்டிட்டு வந்திருக்கிறாரு. இன்றைக்கு நம்ம தேசத்தை குறித்து, நம்ம மக்களை குறித்த பாரத்தை கர்த்தர் உங்களுக்கு தர்றாரு. நீங்கள் ஜெபிக்கணும். எத்தனை பேர் ஜெபிக்கிறேன்னு சொல்கிறீங்க சொல்லுங்கள், மனசில் யோசித்து பாரு. நான் இனிமேல் இது வரைக்கும் ஜெபித்ததை விட நான் தேசத்துக்காக நான் ஜெபிப்பேன். இந்த சட்டங்கள்லாம் வராதபடிக்கு, ஆகான்கள்லாம் திருந்தணுங்கிறதுக்காக, மாற்றப்படணுங்கிறதுக்காக நான் ஜெபிப்பேன். ஆகான்கள் ஏற்படுத்துகிற சட்டங்கள் எல்லாம் ஒன்றில்லாமல் போகிறதுக்காக நான் ஜெபிப்பேன், நான் ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்கிறவங்க கை வைத்துங்க பார்க்கலாம். உண்மையா பக்கத்துலலாம் பார்க்க வேண்டாம், ஏசப்பா பார்க்குறவங்க கரத்தை, அந்த கரத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், அந்த கரத்தை அவர் பிடிச்சுக்கிடுவார்.
உங்களுக்கு நேரம் தருவார். நீங்கள் வைராக்கியமாக தீர்மானமாக இன்றைக்கு ஒரு நேரத்தை யோசிங்க. இங்கேயே வச்சு யோசிச்சிருப்பாங்க, ஏசப்பா இந்த நேரத்தில் நான் ஜெபிப்பேன், ஏசப்பா நீங்கள் இந்த நேரத்தில் ஜெபிப்பேன், நீங்கள் என் ஜெபத்தை கேட்பீங்க. நீங்கள் ஜெபிக்கும்போது தேசத்தில் பெரிய மாறுதல் உண்டாகும். அடுத்தது பாருங்கள், கர்த்தர் சொல்லிக்கிற இப்போ இதெல்லாம் என்னது, ஏன் இப்படி சுவிசேஷத்துக்கு எதிராக வர்றாங்கன்னா, லூக்கா 21வது அதிகாரத்தை எடுங்க, 9ஆம் வசனத்துலேருந்தே இருக்குது. யுத்தங்களையும் கலகங்களையும் குறித்து நீங்கள் கேள்விப்படுவீர்கள். அப்போ நீங்கள் பயப்படாதீங்க. இன்றைக்கி பாருங்கள் எவ்வளோ யுத்தம் நடக்குது. இது 3rd வேர்ல்டு வாராக மாறிடும் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க இல்லையா? ஆமாம், அவ்வளோ தூரத்துக்கு யுத்தம் பயங்கரமாக நடந்து கொண்டு இருக்கிறது. அந்த கர்த்தர் அப்போவே சொல்லிட்டாரு, 2000 வருஷத்துக்கு முன்னாலே சொல்லிட்டாரு, யுத்தங்களையும் கலகங்களையும் கேள்விப்படுவீர்கள். அப்புறம் பாரு, ஜனத்துக்கு விரோதமாக ஜனம், ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யம் எழும்பும், பல இடங்களில் பூமி அதிர்ச்சி உண்டாகும். பூமி அதிர்ச்சி இப்போ கூட ரீசெண்டாக இந்தோனேஷியாவில் 9.5க்கு பூமி அதிர்ச்சி உண்டாயிருக்குது. மிகப்பெரிய பூமி அதிர்ச்சி. அந்த அநேக நேரங்களில் நம்ம பூமி அதிர்ச்சியை கேள்விப்படுறோம். பஞ்சம் இன்னைக்கு ஏற்பட்டுட்டு இருக்குது. எப்படி? பெட்ரோல் இல்லை, கேஸ் இல்லை, அதனால் விலைவாசி ஏறிக்கிட்டே இருக்குது. நிறைய இடங்களில் அவங்களுக்கு சாப்பாடே இல்லை. ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸ்லலாம் மண்ணை சாப்பிட்றாங்க. அந்த அளவுக்கு சாப்பாடே இல்லாத பஞ்ச காலம் வந்துருச்சுது. பஞ்சம் இப்போ இப்படியே கேஸ் தட்டுப்பாடு போய்கிட்டே இருந்தால், விலைவாசி இப்படி ஏறிக்கிட்டே இருந்தால் நமக்கும் கூட ஜாமானங்கள் கிடைக்காது, பொருட்கள், உணவுப் பொருட்கள் கிடைக்காது இல்லையா? சரியா? அதனால பாரு, பஞ்சம். அடுத்தது கொள்ளை நோய். இந்த வேர்ல்டு வார் வந்துச்சுதுன்னா அவங்க நிறைய அந்த வெப்பன்ஸ் எல்லாம் பயன்படுத்துறதுனால கொள்ளை நோய் உண்டாகும் சொல்கிறாங்க. WHO அந்த நிறுவனம் கூட எச்சரித்திருக்குது, சீக்கிரத்தில் ஒரு கொள்ளை நோய் வரப்போகுது, அது கொரோனாவை விட பயங்கரமாக இருக்கும்னு. பயப்பட வேண்டாம். ஏசப்பாவை நம்பி இருக்கிற பிள்ளைங்கள கர்த்தர் சூழ்ந்து கொள்ளும். இப்போ அது வரைக்கும் அதானே சொல்லிகிட்டே இருக்கிறோம், கர்த்தர் கவலைப்படாத, பயப்படாத சொல்லிகிட்டே இருக்கிறார். நம்ம பயப்பட வேண்டாம். ஆனால் இன்றைக்கி உலகத்துக்கு ஒரு அந்த சொல்லியிருக்கிறது அப்படியே நிறைவேறி கொண்டு இருக்குது. அதான் வேதத்தில் இருக்கிற ஒவ்வொன்றும் உண்மை பாருங்க, அப்படியே நடக்குது. கொள்ளை நோய் உண்டாகும், வானத்திலிருந்து பயங்கரமான தோற்றம் உண்டாகும். இவைகளெல்லாம் நடப்பதற்கு முன்னே என் நாமத்தின் நிமித்தம், 12வது வசனத்தை நல்லா பாருங்க, இவைகளெல்லாம் நடப்பதற்கு முன்னே என் நாமத்தின் நிமித்தம் அவர் உங்களை பிடித்து ஜெப ஆலயங்களுக்கும் சிறைச்சாலைகளுக்கும் ஒப்பு கொடுத்து ராஜாக்கள் முன்பாகவும் அதிபதிகள் முன்பாகவும் உங்களை இழுத்து துன்பப்படுத்துவார்கள். இன்னைக்கு நடக்கா இது? அப்படியே நடக்குது இல்லை இல்லையா? ஆமாம், ஜப ஆலயங்கள்ல எல்லாம் போய் ஜபம் நடந்துட்டு இருக்கும், ஈஸ்வர ஜபம் நடந்துட்டு இருக்கும்போது அங்கே உள்ள பாஸ்டரை பிடிச்சிட்டு போகிறாங்க, அடிக்கிறாங்க. ஜப ஆலயங்களில் கொண்டு போய் சிறைச்சாலையில் எத்தனையோ பேர் பொய் குற்றச்சாட்டப்பட்டு மிஷனரிகள், ஊழியர்கள் எங்கே செல்லப்பட்டிருக்காங்க, சிறைச்சாலையில் தள்ளப்பட்டிருக்காங்க. பாருங்கள், இது நடந்துட்டுருக்கு. இப்போ இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாலும் சொல்கிறாரு, அந்த இதெல்லாம் உலக வேர்ல்டு வார்லாம் வர்றதுக்கு முன்னால், பஞ்சம் கொள்ளை நோயெல்லாம் வர்றதுக்கு முன்னால் இதெல்லாம் நடக்கும். இது நடந்துகிட்டு இருக்குது, இப்போ நடந்துகிட்டு இருக்குது. என் நாமத்து நிமித்தம் உங்களை பிடித்து ஜெப ஆலயங்களை இயேசுடைய நாமத்துக்காக சிறைச்சாலையில் போடுவாங்க, அடிப்பாங்க, துன்புறுத்துவாங்க. வீட்டிலையே ஒருத்தர் என்ன செஞ்சிருவாங்க, மாறிடுவாங்க. தன் அண்ணனை தம்பி காட்டி கொடுப்பான், பெற்றோரை பிள்ளைகள் காட்டி கொடுப்பான். அப்படிப்பட்ட நிலைமெல்லாம் வந்துடும் அப்படின்னு கர்த்தர் எச்சரித்திருக்கிறாரு. இப்படிப்பட்ட பயங்கரமான காலங்களுக்கெல்லாம் நீங்கள் தப்புவிக்க வேண்டுமேயானா கர்த்தர் ஒரு ஆலோசனை சொல்கிறாரு பாருங்க, 36வது வசனம். ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். பார்த்தீங்களா? இப்போ இப்படி சம்பவங்கள்லாம் என்ன செய்ய போய் நடந்துகிட்டு இருக்குது, நம்ம கண்முன்னாலே பார்க்குறோம். எப்படி வேதாகமம் வேதத்தினுடைய வார்த்தைகள்லாம் நிறைவேறி கொண்டு இருக்குதுன்னு. இது அந்த காலத்திலே ஏசப்பா நமக்கு சொல்லி வச்சுட்டாரு. பாரு, இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் நடக்கும், இதுக்கெல்லாம் நீ பயப்படாத, நீ தப்பணுமா ஒரே ஒரு காரியம் செய். தப்புன்னு நினைக்கிறோமா? இந்த காரியங்கள் நடந்துகிட்டு இருக்கா? போர் எப்போ எங்கே திரும்ப நமக்கு தெரியாது. சொல்கிறாங்க ஆட்டம் பவர்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக வச்சுருக்காங்க. அதெல்லாம் போட்டால் வேத எசேக்கியேலில் சொல்லப்பட்டிருக்கு, மனுஷன் நிற்கிற இடத்துல அப்படியே சதெல்லாம் உருகி விழுந்துருமா, கண்ணெல்லாம் என்ன செஞ்சிருமா, குழியிலேருந்து விழுந்துருமா. அப்படிப்பட்ட எசேக்கியேலில் இருக்குது. அதே இது இப்போ சொல்கிறாங்க நியூக்ளியர் பாம்பெல்லாம் அவங்க ஒன்று போட்டாலே நியூக்ளியருடைய அந்த வெப்பனுடைய பவர் அப்படிப்பட்டது. ஸோ இப்படிப்பட்ட காலங்கள்லாம் வர இருக்குது. அதனால் இப்போ நமக்கு ஒன்றா நம்ம பார்த்துட்ருக்குறோம், இன்னும் சிவியராக வரப்போகும். ஆனால் இப்படிப்பட்ட காரியங்களுக்கெல்லாம் நீ தப்பிக்க வேண்டுமேயானா தப்பிக்கணும்னு நினைக்கிறோமா? ஏசப்பா அன்னைக்கே நம்மகிட்ட அன்பு கூர்ந்து சொல்லிட்டாரு. என்ன சொல்லிட்டாரு? என்ன செய்ய? ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். அப்போ நான் என்ன செய்யணும்? எப்போ பார்த்தாலும் நான் ஜெபிச்சுட்டே இருக்கணுமா, விழிச்சே இருக்கணுமா, தூங்கக்கூடாதா? அப்படி இல்லை. எப்போ பார்த்தாலும் ஏசப்பாவோட ஒரு தொடர்பில் இருக்கணும், ஏசப்பாவோட ஒரு தொடர்பில் இருக்கணும். சரியா? எப்படி நம்ம முதல்ல சொன்னப்பட்டபடி எல்லாரும் ஏசப்பாக்கு நம்மளை சொந்த ரட்சகராக அவருடைய ரத்தத்தால் கழுவப்பட்டு அவரை ஏற்றுக்கொண்டு ஏசப்பாப்பில் இருக்கணும். அடுத்தது ஒவ்வொரு நிமிஷமும் ஏசப்பாவோட உள்ள உறவுலேயே இருக்கணும்.
நீ போகும்போது நீ வீணா மற்ற காரியங்கள்லாம் பார்த்துட்டு போகாதபடிக்கு ஏசப்பாவோடையே பேசிட்டு போகணும். அன்னைக்கு காலையில் வேத வசனத்தை தியானிச்சுட்டே போகலாம். இல்லைன்னா பார்க்குறவங்களெல்லாம் நினைச்சலாம், ஆண்டவரே இந்த மனுஷனை ரட்சிங்க. சிலவங்க குடிச்சிட்டு கீழே விழுந்து கிடப்பாங்க. அவங்கள ஏசப்பா இந்த மகனை குடியிலேருந்து விடுவீங்க ஏசப்பா, நீங்கள் உண்டாக்குன மனுஷன் தானே, இந்த ஆத்மாக்காக நீங்கள் ரத்தம் செஞ்சுருக்கீங்களே ஏசப்பா. ஒவ்வொருத்தரையும் பார்த்து அப்படி ஜெபிங்க. நீங்கள் வேலை செய்யும் போதும் உங்களோட ஒரு பாட்டு பாடிக்கிட்டே, இல்லைன்னா வேத வசனத்தை யோசித்துக்கிட்டே செய்யலாம். ஒருவேளை நீங்கள் கம்ப்யூட்டரில் இல்லை டீச்சர் வேலை மற்ற வேலைகள் படிக்கும்போது அப்படிலாம் ஏசப்பாட்ட ஒப்பு கொடுத்துருங்க. ஏசப்பா நான் படிக்கிறேன், எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. ஏசப்பா இந்த வேலையை நான் செய்கிறேன், இந்த வேலையில் நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்க. அப்படி நீங்கள் அவர்கிட்ட ஒப்பு கொடுத்து அந்த வேலையை நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணி செய்யும்போது தேவ பிரசன்னம் உங்களோட இருக்கும். எப்போனாலும் வீணான சிந்தைகளுக்கு இடம் கொடுக்காதபடி, இந்த கவலை பிரச்சனை இல்லைன்னா இந்த உலகத்தினுடைய அந்த ஆசா பாசம் இச்சைகள் இந்த அதெல்லாம் ரோட்டில் பார்க்காதபடி, அந்த கதைகளெல்லாம் நம்ம கேட்காதபடி, அதெல்லாம் பார்க்காதபடி இதுகளெல்லாம் விலக்கி ஏசப்பாவுடைய பிரசன்னத்திலேயே நம்மளை காத்து கொள்ளும் போது, அப்போ இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் விலக்கி நம்மளை என்ன செய்வோம், அவருடைய பிரசன்னம் நம்மளோட இருக்கும். அவருடைய ப்ரெசன்ஸ் நம்மளோட இருக்கும். எப்போ நீ ஒரு நிமிஷம் கண்ணை மூடினா கூட அவருடைய பிரசன்னத்தை நம்ம ஃபீல் பண்ண முடியும். அப்படி நம்ம அவரோட ஒரு உறவில் இருக்கும் போது தான் இந்த வரப்போகிற சம்பவங்களுக்கு என்ன செய்ய முடியும், நம்ம தப்பி பிழைக்க முடியும். எனவே கர்த்தர் நம்ம எதிர்பார்க்குறாரு, நீங்கள் என்ன செய்யணும், எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். எப்போனாலும் ஏசப்பா வருவார். எப்போனாலும் இந்த அழிவுகள்லாம் காணப்படுது, எப்போனாலும் ஏசப்பா வருவார். அதனால் நம்ம அதுக்கென்று என்ன செய்யணும், ஆயத்தமாகணும். எப்பவும் நம்மளை விழிப்புள்ளவர்களாக காத்துக்கொள்ளணும். நம்ம எழும்புவோமா, நம்மளை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, ஏசப்பா நீங்கள் எழுதி வைத்திருக்கிற இந்த வேத வசனங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே, நீ வரப்போகிற காரியங்களெல்லாம் நீங்கள் எழுதி வச்சிருக்கிறீங்க. இன்று அவைகள்லாம் ஒவ்வொன்றா சம்பவிக்கிறதை நாங்கள் பார்க்குறோம். எத்தனையா வேதம் உண்மை என்பதை நாங்கள் அறிகிறோம். இன்னும் வரப்போகிற காரியங்களுக்கு நாங்கள் தப்பி பிழைக்க வேண்டுமானா நாங்கள் எப்பொழுதும் ஆண்டவரே ஜெபத்தில் விழித்திருக்கணும்னு நீங்கள் எங்களுக்கு ஆலோசனை சொல்லியிருக்கீங்கப்பா. உங்கள் சத்தத்தை நாங்கள் கேட்டு ஆண்டவரே எப்பொழுதும் உங்கள் பிரசனத்தில் வாழும்படியா கர்த்தாவே எங்களை அர்ப்பணிக்கிறோம். ராஜா, எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா, எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்படியே ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே இந்த எங்கள் தேசத்தில் இருக்கிற இப்படிப்பட்ட சூழ்நிலைக்காக நாங்கள் நோக்கி ஜெபிக்கிறோங்கப்பா. அநேக ஆகான்கள் எழும்பியிருக்கிறாங்கப்பா ஆண்டவரே. அன்றைக்கு யூதர்களுக்கு எதிராக சட்டம் எழுப்பப்பட்டது போல இன்றைக்கு கிறிஸ்தவர்களுக்கு எதிராக ஆண்டவரே சட்டங்கள் ஏற்றப்பட்டு கொண்டே இருக்கிறதப்பா ஆண்டவரே. இந்த ஆகான்களுடைய திட்டங்கள் எல்லாம் முறியடிக்கப்படுவதற்கு, அந்த சட்டங்கள்லாம் ஒழிக்கப்படுவதற்கு ஏசப்பா நீர் இன்றைக்கு எங்களை எஸ்தரா தேடுறீங்க ஆண்டவரே. அன்று அந்த மகள் தன்னை முற்றிலுமா அர்ப்பணித்தா, நான் செத்தாலும் சாகிறேன், நான் என் ஜனத்துக்காக நிற்பேன் என்று. அப்படியே ஆண்டவரே, இன்றைக்கு ஆண்டவரே இங்கிருந்து எஸ்தர்களை ஆண்டவரே மொர்தாய்களை எழுப்புவீராக. ஆகானுக்கு எதிராக எழும்பக்கூடிய ஆண்டவரே எஸ்தர்களை மொர்தாய்களை எழுப்புவீராக. ஒரு ஜெப ஆவியை நீர் ஊற்றுவீராக. தேசத்தை குறித்த ஒரு வைராக்கியம், பக்தி வைராக்கியத்தை நீர் கொடுப்பீராக. தகப்பன் என்று அநேகர் தீர்மானிச்சிருக்காங்க, நான் ஜெபிப்பேன் எங்கள் தேசத்திற்காக, எங்கள் தேசத்தில் இப்படிப்பட்ட கிறிஸ்தவர்களுக்கு எதிரான சட்டங்கள் எல்லாம் நீக்கப்பட வேண்டும் என்று நான் ஜெபிப்பேன்னு வாக்கு கொடுத்த பிள்ளைகளை ஆண்டவரே நீங்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அவர்கள் கொடுத்த வாக்கை நிறைவேற்ற உதவி செய்யுங்க. ஒவ்வொரு நிமிடமும் ஆண்டவரை தேசத்திற்காக ஜெபிக்கிறவர்களாக வைராக்கியம் உள்ளவர்களாக நீர் மாற்றுவீராக. அப்படியே ஆண்டவரே நாங்கள் தப்பித்து கொள்ளணும்ப்பா. வர்ற எதிர்காலத்தில் இருக்கிற இந்த பிரச்சனைகள் இருக்குது ஆண்டவரே, இவைகளுக்கெல்லாம் நாங்கள் மனுஷரால் தப்பிக்க முடியாது ஆண்டவரே. எந்த அரசாங்கமும் எங்களை தப்பி வைக்க முடியாது, எந்த பெற்றோரும் எங்களை தப்பு வைக்க முடியாது. ஏசப்பா நீங்கள் மாத்திரம்தான் எங்களை தப்பு வைக்க முடியும் ஆண்டவரே. நாங்கள் உங்களை தப்பிக்கப்பட வேண்டுமே, ஆனால் நீங்கள் எங்களுக்கு கவசமாக இருக்கணும் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு கேடகமாக இருக்கணும்ப்பா, நீர் எங்களுக்கு அரணாக இருக்கணும்ப்பா. உண்மை நாங்கள் ஏற்றுக்கொள்ளும்போது மட்டுமே, கர்த்தாவுடைய ரத்தத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ளும்போது மாத்திரமே, உங்கள் நாமத்தில் நாங்கள் விசுவாசம் வைக்கும்போது மாத்திரமே, உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் காத்துக்கொள்வது நிமித்தமே, உம்முடைய வார்த்தை நிமித்தமும் ஜெபத்தின் நிமித்தமும் ஆண்டவரே எங்களுடைய பரிசுத்தத்தை நாங்கள் காத்துக்கொள்வது நிமித்தமே கர்த்தாவே நாங்கள் உம்மோடு ஜெபத்தில் விழித்திருக்கிறவர்களாக காணப்பட முடியுமப்பா. அப்படிப்பட்ட கிருபை நீ தருவீராக. அதற்கென்று அர்ப்பணித்த ஒவ்வொருவரையும் ஆண்டவரே இந்த நேரத்தில் நாங்கள் உணர்ந்து ஆண்டவரே இனி வரப்போகிற ஆபத்துக்கு, வரப்போகிற தீமைகளுக்கு தங்களை தப்புவித்துக் கொள்ளத்தக்கதாக கர்த்தாவே ஒரு விழிப்பின் ஆவிய, ஒரு விழிப்புணர்வை நீ தருவீராக. விழிப்போடு ஜெபிக்கிறவர்களாக ஆண்டவரே, விழிப்போடு வேதத்தை படித்து உம்முடைய சமூகத்தை, உம்முடைய பிரசனத்தை எப்பொழுதும் தங்களுக்குள் தக்க வைத்துக் கொள்ளத்தக்கதாக நீர் கிருபை செய்வீராக. நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. உடைய கரம்
அப்படியே பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதற்காக ஸ்தோத்திரம் 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 அப்பா. நீ கற்றுக் கொடுத்த ஆண்டவரே, இந்த சத்தியத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துறோம் அப்பா. உமக்கே கனமயமே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலமே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென்.